ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம கிரில் சிக்கன் பிஸ்னஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். எப்படி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, எங்கெல்லாம் நம்ம கோழி எடுக்கலாம், இதுக்கு அதுக்கப்புறம் எப்படி இந்த சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாம கிடைச்சிடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அந்த கிரில் சிக்கனோட மிஷின் பார்த்தீங்கன்னா, இப்போ 4 கோழியில இருந்து 12 கோழி போடுற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி உள்ள மிஷின்ஸ் அவைலபிளா இருக்கு. மினிமம் பாத்தீங்கன்னா 20,000 ருபீஸ்ல இருந்து மார்க்கெட்ல அவைலபிள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் தரேன், மிஷின் எங்க நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோழி. இப்போ கோழி எங்க எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். அதாவது ஹோல்சேல்ஸா கோழி பிசினஸ் பண்றது எங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்ம்ல டைரக்டா போய் எடுத்து ஹோல்சேல்ஸ் பிசினஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ நம்ம பண்ண போற இந்த பிசினஸ்க்கு ஃபார்ம்ல டைரக்டா போய் எடுக்க முடியாது. ஹோல்சேலர் ஆல்ரெடி நமக்கு சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அதாவது நிறைய கோழி கடைக்கு கறி கடைக்கு சப்ளை பண்ணுவாங்க. அவங்க கிட்ட கேட்டாலே நமக்கு கோழி சப்ளை பண்ணிடுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கறிக்கடைக்கே ஹோல்சேல்ஸா சப்ளை பண்ணுவாங்க. அந்த பர்சன் கிட்டயும் டைரக்டா பேசலாம். இப்போ கறிக்கடையில நம்ம பேசணும்னா, இப்போ பேப்பர் ரேட், அதாவது டெய்லி கோழி டெய்லி டே பை டே சேல்ஸ் ரேட் பிளஸ் ஆர் மைனஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். இப்போ 60 ருபீஸ்ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 65 ருபீஸ். சோ பிளஸ் 5 ருபீஸ் கொடுத்துதான் நமக்கு ஹோட்டலுக்கு சப்ளை பண்றது தான் பண்ணுவாங்க. இப்போ கிரில் சிக்கன் பொறுத்த அளவுக்கு என்னன்னா, கோழி ரொம்ப முத்தின மாதிரி இருந்தா கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட வாங்க மாட்டாங்க. சோ ஒரு 750 கிராம் 800 கிராம் இந்த மாதிரி இருந்தாதான் நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க. ஏன்னா அப்பதான் அந்த ஜூசி எல்லாம் உள்ள இறங்கும், மசாலா எல்லாம் நம்ம சாப்பிடறதுக்கும் ஒரு மாதிரி நார் மாதிரி இருக்காது ஃபீல். சோ அந்த மாதிரி சிக்கன் தான் செலக்ட் பண்ணுவாங்க கிரில் சிக்கன் போடுறதுக்கு. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 900 கிராம் 1000 கிராம் அந்த மாதிரி உள்ள கோழி தான் நம்ம எடுப்போம். சோ அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 65 ரூபா வருது. பேப்பர் மேல வச்சு ஒரு 5 ருபீஸ் கொடுத்தோம்னாலே 70 ருபீஸ்ல இருந்து 80 ருபீஸ்க்குள்ள நமக்கு 1 கிலோ கோழி, 1 கிலோக்குள்ள இருக்கிற கோழி நமக்கு கடையில உரிச்சியே சப்ளை பண்ணிடுவாங்க. நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. சோ அந்த மாதிரி சப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம மசாலா எல்லாம் ஒரு 30 ருபீஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ஹோல்சேல் தான் வாங்க போறோம். மசாலா பொடி, மிளகாத்தூள், நீங்க என்ன வெரைட்டிஸ் பெப்பர் தூள் எல்லாமே ஹோல்சேல்ல நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, இப்ப மசாலா ஒரு கோழிக்கு போடுறதுக்கு 30 ருபீஸ்னு கணக்கு எடுத்துக்கலாம். சோ ஆவரேஜா பார்த்தா 100 ருபீஸ்க்கு நம்ம மசாலா பிளஸ் ஒரு கோழி வாங்குறதுக்கு நமக்கு செலவாகும். ஆனா இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 330 ருபீஸ்க்கு ஒரு ஃபுல் கிரில் சிக்கன் சேல்ஸ் பண்றாங்க. இது நார்மல் கிரில் சிக்கன், வெரைட்டிஸ் ஆஃப் கிரில் சிக்கனே இதுல கிடையாது. நார்மல் கிரில் சிக்கன் 330 ருபீஸ். சோ அந்த கால்குலேஷனே வச்சுக்கிட்டாலும் நமக்கு 100 ரூபா செலவு போக 230 ரூபா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 20 கோழி நம்ம சேல்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 11:30 டைம், மார்னிங் 11:30ல இருந்தே கிரில் போட ஆரம்பிச்சிருவாங்க. நைட் 11:30 12 o'clock வரைக்கும் கூட கிரில் ஷாப் ஓப்பன் ஆயிருக்கும். சோ அவ்வளவு நேரத்துக்கு நமக்கு ஒரு 20 கோழி சேல்ஸ் ஆனா கூட போதுங்க. அப்படி பாத்தீங்கன்னா 230 ரூபா இன்டூ 20 வச்சாலே நமக்கு 4600 ரூபா ஒரு நாளைக்கே நமக்கு லாபம் இதுல கிடைக்குது. சோ 30 நாள்னு பாத்தீங்கன்னா 1,38,000 ருபீஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். சோ 15,000 ரூபாய் சேலரி போட்டோம். ஏன்னா அவ்வளவு நேரம் ஒரு பர்சன் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம 15,000 ரூபாய் சேலரி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா கட் பண்ண எல்லாமே ஸ்கில்டு லேபர், அப்பதான் நமக்கு கிடைப்பாங்க. சோ 10,000 ரூபாய் ரெண்ட் வச்சுக்கலாம், ஷாப் ரெண்ட். ஓரளவுக்கு பிரைம் லொகேஷன்ல பார்த்தா கண்டிப்பா 10,000 ருபீஸ் நம்ம ரெண்ட்டுக்கு கொடுக்கணும். சோ 10,000 ருபீஸ் ரெண்ட் வச்சுக்கலாம். இந்த மிஷின் பவர் கன்சம்ஷன் ஒரு 1,500 ருபீஸ்ல இருந்து 2,000 வரைக்கும் செலவாகும். நம்ம ஒரு 3,000 ருபீஸ்னு ஆவரேஜா கால்குலேட் பண்ணிக்கலாம். சில பேர் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு போறவங்களா இருப்பாங்க. சோ அப்படியேப்பட்ட பர்சன்ஸ்க்கு நம்ம வாட்டர் செலவாகும், நமக்கே குக் பண்றதுக்கு வாட்டர் செலவாகும். சோ வாட்டருக்காக ஒரு 1,500 ருபீஸ் வச்சுக்கலாம். பேக் பண்ற மெட்டீரியல்ஸ் ஒரு 5,000 ருபீஸ். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 34,500 ருபீஸ் நமக்கு செலவு இருக்கும். இப்போ 1,38,000ல நம்ம இந்த அமௌண்ட் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 1,03,500 ருபீஸ் ஒரு மாசத்துக்கு நமக்கு ப்ராஃபிட் மட்டும் இருக்கும். எல்லா செலவுமே போக இது நம்ம கிட்ட இருக்கிற ப்ராஃபிட். இப்ப வெரைட்டிஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இதுல இருக்கு இந்த கிரில் சிக்கன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் புதினா சிக்கன், அதுக்கப்புறம் பார்பிக்யூ சிக்கன்ஸ், அப்புறம் ஸ்டிக்கி சிக்கன், ஸ்மோக்கி சிக்கன், ஸ்வீட் சில்லி லைம், ஹனி லைம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா சோ உங்களுடைய பிராண்டும் கிரியேட் ஆகும். உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுங்க,
அதே போல கடையை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு நீங்க கிளீன்லினஸாவும் ஹைஜீனிக்காவும் நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நிறைய பீப்புள் உங்ககிட்ட வாங்க ஆரம்பிப்பாங்க. வீக்கெண்ட் ஆஃபர் கொடுங்க, ஹோம் டெலிவரி கொடுங்க. முக்கியமா உங்க ஷாப்பை வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ, யூபர், அதுக்கப்புறம் நிறைய ஃபுட் பாண்டா இவங்க கூட எல்லாம் பார்ட்னர்ஸ் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க மூலியமாவும் உங்க கடைக்கு வந்து நிறைய சேல்ஸ் ஆகும். சோ தட் உங்களோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அட் டைம்ல ஒரு 2 பிரான்ச் 3 பிரான்ச் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சோ ஒரு மாசத்துக்கே உங்களால 3 lakh 4 lakh rupees வரைக்கும் earn பண்ண முடியும். ஏன்னா வந்து ஃபுட் கன்சம்ஷன்ன்றது டே பை டே இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே போல இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். நிறைய பேர் ஹோட்டல் ஃபுட்ஸ் வந்து விரும்புறவங்களா இருப்பாங்க. சோ சிக்கன் நம்ம சொல்லவே வேணாம். கண்டிப்பா வந்து நிறைய பீப்புள் வந்து உங்ககிட்ட நல்லா குவாலிட்டியாவும் நீங்க ஹைஜீனிக்காவும் கொடுத்தீங்க, பிரைஸும் வந்து நார்மலா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட வாங்க வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா எப்படி பண்றதுன்னு நான் போட்டிருக்கேன். அந்த கம்பெனி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் FSSI ஒன்னு எடுக்க வேண்டியது இருக்கும். இது 2 இருந்தா போதும் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. வேற எந்த டாக்குமெண்ட்ஸும் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்டா இருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பிங் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஷேர் பண்ணிருங்க இந்த வீடியோவை. தேங்க்யூ ஃபார்